பேய் பாஸ் வீட்டின் மர்ம கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயரினுள் ஆக்ரோஷமான அனபெல்லா பேய் படம் ஓடுகிறது. அப்படத்தில் வந்த அனபெல்லாவை கண்டு பேய் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் பயத்தில் பயந்து ஓடுகின்றார்கள். நேரம் விடியற் காலை 3:30 மணி. பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சிருக்கோம். நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கேன். எல்லாருக்கும் என்ன ஆச்சோ தெரியல. எம்மாடி, ஒருவேளை அந்த அனபெல்லா பேய் எல்லாரையும் போட்டு தள்ளி இருக்குமோ? அப்படின்னா நான் தான் இந்த பேய் பாஸ் வீட்டுல மிச்சம் இருக்கனா? அப்போ குத்தீஸ்வரர் தம்பியையும் அந்த அனபெல்லா போட்டு தள்ளிருச்சா? பாவம், குத்தீஸ்வரர் தம்பி ஒரு நாட்டோட எதிர்காலம். அவரையே அந்த அனபெல்லா பேயை போட்டு தள்ளிருச்சா? என்ன குத்தீஸ்வரர் குரல் கேக்கு? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, நீங்க காத்தோடு காத்தா ஆவி ஆயிட்டீலாட்டுக்கு ஐயா. நீங்க என் கண்ணுக்கு தெரியலையா? கதவை பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி தெரிவேன்? பின்னாடி திரும்ப நல்லா தெரிவேன். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, என்னையா மீன் பொரிக்கிற சட்டியில ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிய? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, அப்ப நீங்களும் என்ன மாதிரி பயந்து ஓடிதான் வந்திருக்கீங்களா? நல்ல வேலை தம்பி, நான் கூட உங்களுக்கு என்னமோ ஆச்சோன்னு பயந்தே போனோம் போங்க. ஆமா ஐயா தம்பி, நம்ம 2 பேரும் இங்க பத்திரமா இருக்கோம். அப்படின்னா இந்த பண்ணு மேல அப்படின்னா பண்ணு மேல பேய போட்டு தள்ளிடுச்சா? ஏய் லட்டு ஆண்டி, அம்மாடி, அந்த பண்ணு மேல பேயா வந்து நம்மள பழி வாங்க போறாளாட்டுக்கே. ஏய் லட்டு ஆண்டி, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. நான் இங்க உசுரோட தான் இருக்கேன். நீ அழியாம நானும் அழிய மாட்டேன், ஃபீல் பண்ணாத. அதான பார்த்தேன், நீ ஆச்ச பியாய்கிட்ட மாட்டுறதாச்சு. நீ எல்லாம் எப்படிமா பியாய்கிட்ட மாட்டுவா? நீ அடுத்தவியல தான் பியாய்கிட்ட மாட்டி விடுவா. ஏய் லட்டு ஆண்டி, என்ன சொன்னா? அம்மாடி, அந்த அனபெல்லா பொம்மை வேற வீட்டு முன்ன நின்று இங்கிட்டு அங்கிட்டுன்னு வாக்கிங் போயிட்டு இருக்குது. ஆமா, ஔவையார் படம் தானே ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு எப்படி பேய் படம் வந்துச்சு? அதானே, இந்த ஔவையார் படத்துலலாம் அனபெல்லாலாம் வராதே. பிறகு என்னடி ஔவையார் படத்துல அனபெல்லா வந்துச்சு? ஒருவேளை ஔவையார் படம் முடிஞ்சு அடுத்த அனபெல்லா படம் ஓடி இருக்குமோ? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, உண்மையை சொல்லுங்க ஐயா. மொத்தம் எத்தனை படத்தை அந்த டப்பாக்குள்ள போட்டியா சொல்லுங்க. ஏய் தேங்காய் சரட்டி மண்டையா, உண்மையை சொல்லுடா. எத்தனை பட கேசட் அதுக்குள்ள போட்ட சொல்லு. சண்டைக்கு வராது. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடுறேன். நான் பாட்டுக்கு அந்த ஔவையார் படம் மட்டும் போடலான்னு தான் போனேன். ஆனா அப்போதான் அவனுங்க பண்டைய நாட்டின் இளவரசரான குத்தீஸ்வரரே, இந்த கோஸ்ட் பாஸ் டிவிடி பிளேயருக்குள் நீங்கள் ஒரு படம் மட்டுமல்ல, உங்களுக்கு பிடித்த எத்தனை படங்களாக இருந்தாலும் அதனை இதனுள் போடலாம். எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம்.
ஆமாப்பா, சூப்பர் ஆப்ஷன் பா. அப்படின்னா மொத்த சினிமா பட கேசட்டையும் இதுக்குள்ள போடுறேன். ஆரம்பிக்கலாமா? அச்சச்சோ, அட பாவி, அப்ப எல்லா பட கேசட்டையும் அதுக்குள்ள போட்டு விட்டுட்டியா? ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, நம்மளால ஒரு பேயையே சமாளிக்க முடியாது, இதுல அத்தனை படத்தையும் போட்டு விட்டுருக்கேன் ஐயா. யாரும் பயப்படாதீங்க, என் கணக்குப்படி ஔவையார் படம் ஒரு 2 மணி நேரம், அப்புறம் இது ஒரு 2 மணி நேரம், கணக்கு பண்ணி பார்த்தோன்னா மணி இப்போ 4 மணியா இருக்கும். இன்னும் விடியறதுக்கு ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். அந்த 2 மணி நேரத்தை மட்டும் நாம எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சிட்டோம்னா இன்னைக்கு நாளை நாம சுலபமா கடந்துடலாம். அப்பா, பண்ணமேலையே சாரிப்பா, உன் கணக்கு தப்பு. நான் இந்த கேசட்டுகளெல்லாம் உள்ள போடுறப்போ பேய் பாசு என்ன சொல்லுச்சுன்னு தெரியுமாப்பா? சூப்பர் அப்பு, எல்லா பட கேசட்டையும் உள்ள அமுக்கி போட்டாச்சு. குத்தீஸ்வரரே, இந்த பேய் பாஸ் டிவிடி பிளேயரினுள் நீங்கள் மொத்தம் 25 சினிமா பட கேசட்டுகளை போட்டுள்ளீர்கள். ஆமாப்பா, ஆமா, 20 பைதா. சொல்லுங்க. இந்த மொத்தம் 25 சினிமா பட கேசட்டுகளும் எப்பொழுது ஓடி முடிகிறதோ அப்பொழுதுதான் இந்த கேமின் டாஸ்கும் முடிவடையும். இந்த 25 சினிமா படங்கள் டிவிடி பிளேயரினுள் ஓடும் வரை இந்த கேம் நடைபெறும். ஓஹோ, 25 படமும் ஓடி முடிஞ்சாதான் கேம் முடியுமா? அப்ப சூப்பர்ப்பா, வெரி குட். அட பாவி, அட பாவி, அட பாவி. டேய் டேய் டேய், தென்னை மரத்து மண்டையா, ஒரு படத்துல இருந்து வர்ற பேயையே சமாளிக்க முடியல, இதுல 25 படத்துல இருந்து வர்ற பேயை எப்படிடா சமாளிக்க போறோம்? அப்பா, பண்ணமேலையே வெரி சாரிப்பா. விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. உன் தலை தான் தென்னை மரம் ஒசரத்துக்கு வளர்ந்துருக்கே தவிர உன் மூளையில இருந்து ஒரு செடி கூட வளராதுடா. அப்பா, பண்ணமேலையே என்னப்பா சொல்ற? மூளையில இருந்து செடி வளருமா? வாயி வாயி வாயி, ஓ வாயினால தான்டா நாம இந்த நிலைமையில இருக்கோம். யாய் யாய் யாய், போதும் போதும், 2 பேரும் சண்டை போடாதீங்க. நடந்தது நடந்து போச்சு, இனி இதை எப்படி தடுக்கலான்னு யோசிப்போம். இந்த அனபெல்லா பேய் படம் எப்படியும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு போயிடும். அடுத்த பேய் படம் ஓடுறத நாம எப்படியாச்சும் தடுத்தாகணும். அடுத்து வரப்போற பேய் படம் ஓடாம இருக்கணும்னா அந்த பேய் பாஸ் விட்டு டிவிடி பிளேயரை எப்படியாச்சும் நாம ஆஃப் பண்ணி ஆகணும். டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணணுமா? என்னப்பா சொல்றீங்க? அந்த அனபெல்லா பொம்மை அங்கதானப்பா வாக்கிங் போயிட்டு இருக்குது. அத மீறி எப்படிப்பா போய் டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ண முடியும்? இதை விட்டா நமக்கு வேற வழியே கிடையாது. நம்ம 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போய் அந்த டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணணும். என்னது? நம்ம 3 பேர்ல யாரோ ஒருத்தர் போய் ஆஃப் பண்ணணுமா? அனபெல்லாவை தாண்டி அந்த டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ற அளவுக்கு யாருப்பா நம்மள தைரியசாலி? எங்க வெளிய வாங்க. யப்பா, யப்பா, நீங்க 2 பேரும் ஏன்பா என்ன பாக்குறீங்க? நீ தானடா பேய் படம் கேசட்டா தூக்கி அதுக்குள்ள போட்ட, நீ தான் போய் அந்த டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ணணும். ஆமா குத்தீஸ்வரர் தம்பி, உங்களுக்கு தான் அந்த டிவிடி பிளேயரை பத்தி தெரியும். நீங்க தான் அதை போய் எப்படியாச்சும் ஆஃப் பண்ணணும். அட பாவிகளா, கடைசில என்ன மாட்டி விட்டுட்டீங்களடா.
ஏய் குத்தீஸ்வரா, ஏதோ பெரிய பெரிய எலும்பு கூட அரசனெல்லாம் ஒத்தேல அழிச்சேன்னு சொன்னா இப்ப சாதாரண பொம்மைக்கு பம்மிக்கிட்டு கிடக்க. ஆமா தம்பி, நீங்களாம் போர்க்களத்திலேயே போர் புரிய போறவிய ஒரு சாதாரண பொம்மைக்கு இப்படி பம்மிட்டு இருக்கீங்களே தம்பி. போர்க்களத்துக்கு நான் அருவாளோடு போவேன். ஆனா ஒரு கக்கூசு கழுவுற பிரஷ வச்சுக்கிட்டு பேய அடிச்சு விரட்டுன்னு சொல்றீங்களே, இது எப்படிப்பா சாத்தியம்? இந்த சாத்தியம் சத்தியம் வெங்காயம்லாம் அந்த பேய் பட கேசட்ட ஆவலோடு தூக்கி அந்த டப்பாக்குள்ள போட்டியில அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். ஆமா ஆமா, தைரியமா போங்க குத்தீஸ்வரர் தம்பி. சரிப்பா, போறேன். செல்லாத்தா டும் 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 டும், ஜெல்லம் மாரியாத்தா டும் 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 டும். ஆஹா, வெள்ள புகைய அடிச்சு விடுறானுவ, அப்படின்னா பேய் வர போகுதுன்னு அர்த்தம். ஆஹா, பேய் சவுண்ட் கூட சேர்த்து போடுறானுவ, அப்படின்னா பேய் கண்டிப்பா என் பின்னாடி தான் நிக்குது. ஆஹா, பேய் வேற காலுக்குள்ள அடிச்ச மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்குதே. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தாதான் அந்த டிவிடி பிளேயரை ஆஃப் பண்ண முடியும். ஐயா குத்தீஸ்வரர் தம்பி, முதல்ல நீங்க போங்க. நீங்க வர்றத பார்த்து கண்டிப்பா அந்த அனபெல்லா உங்ககிட்ட வரும். அந்த அனபெல்லா உங்ககிட்ட வர்றப்போ நான் பேய் வேஷம் போட்டு அந்த அனபெல்லாவை கவனத்தை திசை திருப்பிடுவேன். என்னது, நீ பேய் வேஷம் போட போறியா? சும்மாவே பேய்க்கு பெரியம்மா மாதிரி தான் இருக்கா, இதுல பேய் வேஷம் வேற போட போறியா? யப்பா லட்டாண்டி, பேய் வேஷம்லாம் போட தெரியுமாப்பா? என்ன குத்தீஸ்வரர் தம்பி, மறந்துட்டியலா? அந்த எலும்பு கூட அரசனோட நாற்காலிய நான் பேய் வேஷம் போட்டு தானே